டக்குன்னு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நாம் 1 கப் அளவுக்கு பால் காய்ச்ச வைக்கலாம். பால் நல்லா காயணும். இப்போது பால் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நம்ம பால் காய்ச்சி வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பால் சேர்த்து செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம எல்லார் வீட்லையுமே குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரஸ்க் வாங்குவோம். இந்த ரஸ்க்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாங்க. கோதுமை ரஸ்க் இருந்ததுன்னா கோதுமை ரஸ்க்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரஸ்கில் 10லேருந்து 15 ரஸ்கில் கூட நம்ம ஈஸியாக 1 கப் பாலில் வச்சு செஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ இந்த தேவைப்படக்கூடிய இந்த ரஸ்க் எல்லாமே முதல்ல வெளியே எடுத்து வச்சிடலாம். ரஸ்க்குக்கு பதிலாக ப்ரெட்டில் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் நம்ம வீட்டில் ப்ரெட்டு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு இருக்காது. ஒரு 2 நாள் கழித்து நம்ம ப்ரெட்டு பார்க்கும்போது ப்ரெட்டு சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆனால் ரஸ்க்கு வாங்கி வச்சோன்னா 1 மாதம் ஆனாலும் நமக்கு வாங்கி வச்சது அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. நம்ம எப்போ வேணாலும் எடுத்து செஞ்சு கொடுத்துக்கலாம். இதுக்காக நமக்கு 2 முட்டை தேவைப்படும். இந்த 2 முட்டையும் ஒரு பவுலில் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே சமயத்தில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் கூட. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். 4 ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணனா ஈஸியாக மிக்ஸ் ஆகும். அல்லது இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு பீட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பால் நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக சாதாரண சீனி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாலில் இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த பாலில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த இனிப்பு நல்லா கரையணும், அவ்வளோதான். இப்போது இந்த பால் கூடவே இந்த இனிப்பு நல்லா கரைஞ்சிடுச்சு. ஏற்கனவே நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறோம். பீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டையில் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரேடியாக நம்ம ஊற்றினோன்னா இந்த மஞ்சக்கரு கூட மிக்ஸ் ஆகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணினா சீக்கிரம் மிக்ஸ் ஆகும். அதே சமயத்தில் ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ரஸ்கை இந்த பாலுக்குள்ளே முக்கி அப்படியே வச்சுக்கலாம். 1 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கணும். ரஸ்க்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஒரேடியாக நமக்கு ஊறி கிடைக்காது. அதனால் ஒரு 3லேருந்து 4 ரஸ்க் எடுத்து இந்த பாலில் 1 நிமிஷம் அப்படியே முக்கி வச்சிடணும். இந்த டைமில் நம்ம கல் சூடு பண்ண வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய்யை எல்லா இடமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ரஸ்க் இப்போ நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறி போன ரஸ்கை இது மேலே இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். அதே சமயத்தில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க. 1 நிமிஷத்துலேயே ஒரு புறம் நல்லா வெந்துடும். ஒரு புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு இதில் இனிப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த பால் கூட சேர்ந்துருக்கிறதால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு பால் குடிக்கவே பிடிக்காது, பாலோட வாசனையும் பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இந்த ப்ரெட்டிலேயே நிறைய பால் அப்படியே உறிஞ்சி எடுத்துடும். அவங்களுக்கு நாம் இதில் பால் சேர்த்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற அந்த டேஸ்ட்டும் தெரியாது. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. வெறும் 2 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.